بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, மஸ்ஜித் தௌஹீத் அறக்கட்டளை சார்பாக தினமும் ஒரு தகவலை நமக்கு உங்களுக்கு வழங்கி வர்றது எல்லாத்துக்கும் தெரியும். அதுல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மனித குலம் எவ்வாறு படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்ப்போம். ஏகத்துவத்துக்கு எதிராக வைக்கப்படும் வாதத்திலேயே மிகவும் முக்கியமான வாதம் இந்த மனித குலம் படைக்கப்பட்டதை பத்தி தான். குரான்ல இதுல என்ன அல்லாஹ் சொல்றான்னா, மனித குலத்துக்கு படைக்கப்பட்டதை பத்தி, யா ஐயுஹன்னாஸ் இன்னா ஹலக்னாக்கும் மின் தக்கரி உன்சா, ஓ மனிதர்களே, ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து உங்களை படைத்திருக்கிறோம், உங்களை பல்வேறு குலம் கோத்திரமா ஆக்கி உள்ளோம், அதெல்லாம் உங்களை நீங்கள் அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு தான் அப்படின்னு அல்லாஹ் மனித குல படைப்பை பற்றி குரான்ல சொல்றான். ஆனா இதுக்கு எதிரா பேசுறவங்க பாக்கி முக்கியமான வாதம் என்னன்னா, மனித குல படைப்பை பற்றி டார்வின் இருக்கார்ல, சார்லஸ் டார்வின் என்ற மேற்கத்திய பயணி, அவர் விஞ்ஞானி இல்ல, அவர் பயணி எழுதிய தி ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் அப்படின்ற நூல்ல இருந்து மனிதன் பரிணாமம் வளர்ச்சி கொண்டுதான் மனிதனா உருவாயிருக்கிறான். எதுல இருந்து? குரங்கிலிருந்து மனிதன் பரிணாம வளர்ச்சி கொண்டு இந்த உலகத்துக்கு வந்தான் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுல ஏதாவது உண்மை இருக்கான்னு பார்த்தோம்னா, நம்ம அதுக்குள்ள போய் பார்க்கணும்னா, இப்ப பல்வேறு உயிரினங்களின் பரிணாம வளர்ச்சி தான் மனிதன்னா, இப்ப இந்த நிலைமையில இருந்து பரிணாம வளர்ச்சி இருக்கணும்ல. குரங்கிலிருந்து மனிதன் பரிணாம வளர்ச்சி பெற்று மனிதனா மாறினான்னா, இப்ப இந்த நிலையில மனிதன் இருக்கிறான்ல, இதுல இருந்து இன்னொரு பரிணாம மனுஷனுக்கு தேவைதானா? அதாவது இப்ப நம்ம நடக்கிறோம், மனிதனுக்கு மிக முக்கியமான சிக்கல் என்னன்னா, இன்னொரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்வதற்கு அவனுக்கு வாகனம் தேவைப்படுது. அந்த வாகனம் தேவைப்படுதுன்னா நம்ம இப்ப என்ன பரிணாம வளர்ச்சி என்ன செய்ய முடியும்? இப்ப ஒரு மனிதன் தன்னைத்தானே இயற்கை தேவைக்காக, அவர் சொல்றார், இயற்கை தேவைக்காகத்தான் பரிணாமம் பெற்றான் மனுஷன் அப்படின்ட்டு. அப்படி இப்ப இயற்கையா நமக்கு மனிதனுக்கு என்ன தேவை இருக்குது? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு இடம்பெயர்வதற்கு மனிதனுக்கு ரெக்கை இருந்தா நல்லா இருக்கும்ல. அப்ப இப்ப அந்த பரிணாம வளர்ச்சிக்கு இயற்கை தேவையின் அடிப்படையில் மனிதனுக்கு ரெக்கை இருக்கா? அப்படி போக அது போக அவர் சொல்லல. அவர் என்ன சொல்லலன்னா, பல்வேறு இனங்களாத்தான் குரங்கிலிருந்து, குரங்கே நிறைய இனமான குரங்குகள் இருக்குது, எந்த குரங்கிலிருந்து மனிதன் பரிணாமம் பெற்றான் அந்த தகவலையும் அது டார்வின் சொல்லல. அப்புறமேலு முன்னொரு காலத்துல இல்ல வேணா, அவர் சொன்ன காலத்துல வேணா இது ஓரளவு ஒத்துக்கரலாம். ஆனா இப்ப அப்படியா? இப்ப எவ்வளவு பெரிய அறிவு குறைவான மக்கள் இருந்திருப்பாங்க. அப்ப இப்ப நம்ம எல்லா அறிவையும் விஞ்ஞானிகள் நமக்கு ஆய்வு செஞ்சு தர்றாங்க. உதாரணத்துக்கு இப்ப மனிதனுக்கு ரத்தம் எல்லாம் மாற்றுறாங்க. ஒரு அறுவை சிகிச்சை ஆகட்டும், விபத்தா இருக்கட்டும், ரத்தத்துல மாத்துறாங்கல்ல. எந்த குரங்கோட ரத்தம் மனிதனுக்கு பொருந்து போகணும் நம்ம ஆய்வு செய்து பார்த்தோம்னா, எந்த ஆடு மாடுக்குள்ள ரத்தம் போற போலதான் குரங்குடைய மொத்த ரத்தமும் மனிதனுக்கு பொருந்தாம இருக்குது. ஆனா அவர் சொல்ற அடிப்படையில குரங்கிலிருந்து மனிதன் உருவானான்ற அடிப்படையை வச்சு பார்த்தோம்னா, ஏதாவது ஒரு குரங்கின் ரத்தம் மனிதனுக்கு பொருந்ததா என்று கேட்டா இல்ல. இன்னும் சொல்ல போனா பன்றியின் ரத்தம் தான் மனிதனுக்கு பொருத்தமா இருக்குதான். காலப்போக்கில் இன்னொரு காலம் வரும், அந்த காலத்துல பன்றியின் ரத்தத்தை மனிதனுக்கு ஏற்றக்கூடிய காலங்கள்லாம் வரும்னு சொல்றாங்க. அது மாதிரி இதய மாற்று அறுவை சிகிச்சை மனிதனுக்கு தேவைப்படுது. செயற்கை இதயம் பொறுத்துற அளவுக்கு நம்ம மனிதனின் விஞ்ஞானம் வளர்ந்துருக்குது. அப்ப அந்த எந்த பன்றியின் இதயமாவது மனிதனுக்கு பொருந்து போகுமா? எந்த குரங்கின் இதயமாவது மனிதனுக்கு பொருந்து போதானா? இல்ல. அது உருவத்திலையும் சிறுசா இருக்குது, மனித உருவமே இல்லை. ஒரு சில மனித உருவம் உடைய குரங்குகளா இருந்தாலும் அதுக்கு பகுத்தாய்வு இல்லை. பகுத்தாயிர மனிதன் தானே பரிணாம வளர்ச்சி கொள்ள முடியும். ஆகவே அப்புறம் இன்னொன்று சொல்ல போனா, இன்னும் பேரிடியா இந்த ஜியோனம் ரகசியம் மனிதன் கண்டுபிடிச்சிருக்காங்க. மனிதனின் டிஎன்ஏ மூலக்கூறுகளை கொஞ்சம் அதுல இருந்து அதன் ரகசியம் என்னன்னு ஆய்வு செஞ்சு பார்த்த மனிதன் என்ன சொல்றான், என்ன முடிவு பண்றான்னா, மனித குலம் ஒரு ஆப்பிரிக்க தாய், ஒரு ஜோடியான ஆப்பிரிக்க தாய் தந்தையிலிருந்து உருவானவங்க தான் அப்படின்னு ரொம்ப திட்டவட்டமா சொல்றாங்க. அதுக்கு அவருக்கு நிறைய அறிவியல் சான்றுகள் சொல்றாங்க. அது டார்வின் மாதிரி வெறும் உருவ ஒற்றுமையை மட்டுமே அவங்க சொல்லல, ஏகப்பட்ட விஷயம் சொல்லித்தான் அதை சொல்றாங்க. அப்ப மனிதன் ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து தான் படைக்கப்பட்டு இருக்க வேண்டும்
என்ற திட்டவட்டமாக முடிவுக்கு இந்த விஞ்ஞான உலகம் வரும் அளவிற்கு விஞ்ஞான வளர்ச்சி நமக்கு பெரிய காலத்துல இந்த புழுத்து போன டார்வின்ஸ் தியரிய தூக்கி பிடித்து கொண்டு மனிதன் குரங்கிலிருந்தான் உருவாகி வந்தான் என்ற பரிணாம வளர்ச்சி எல்லளவு விஞ்ஞானத்துக்கு பொருந்தாது. இது இஸ்லாத்துக்கு ஏகத்துவத்துக்கு எதிராக வைக்கப்பட்ட வாதம் ஒருபோதும் ஜெயிக்க முடியாது என்று கூறி இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நாட்கள்ல ஏகத்துவத்திற்கு எதிரான மற்ற வாதங்களை பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.